வணக்க நண்பர்களே, நாட்டின் மிகப்பெரிய அரசு வங்கியான இந்தியா ஸ்டேட் வங்கி IMPS மூலம் செய்யப்படும் விரைவு பண பரிமாற்றத்திற்கான கட்டணத்தை உயர்த்தி நேற்று அறிவிப்பு வெளியிட்டது. நாடு முழுவதும் மறைமுக வரிகள் நீக்கப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் GST வரி அமலுக்கு வந்துள்ளது. GST வரியில் சேவை கட்டணம் 15% இருந்து 18% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு வங்கி சேவை, நிதி சேவைகளில் இம்மாதம் 1ஆம் தேதியில் இருந்து எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மிகப்பெரிய அரசு வங்கியான ஸ்டேட் வங்கி நேற்று திடீரென கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. அதாவது IMPS எனப்படும் உடனடி பண பரிமாற்றத்திற்கான கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இதன்படி ரூபாய் 1000 வரை IMPS மூலம் பணம் பரிமாற்றம் செய்தால் கட்டணம் எதுவும் விதிக்கப்படாது. அதே சமயம் ரூபாய் 1000க்கு மேல் ரூபாய் 1 லட்சம் வரையில் 5 ரூபாய் கட்டணமும் GST வரியும் சேர்த்து விதிக்கப்படும். அதேபோல ரூபாய் 1 லட்சத்தில் இருந்து 2 லட்சம் வரை 15 ரூபாய் கட்டணமும் GST வரியும் சேர்த்து வசூலிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஜூன் மாதத்தில் இருந்து பல புதிய விதிமுறைகள் ஸ்டேட் வங்கி அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை வெறுப்படை செய்து வருகிறது. மெட்ரோ நகரங்களில் SBI ATMகளில் மாதத்துக்கு 5 முறை மட்டுமே கட்டணமின்றி பணம் எடுக்க முடியும் என்றும் மற்ற வங்கிகளில் 3 முறையும் என குறைத்தது. இதுவோ மெட்ரோ அல்லாத நகரங்களில் 10 முறை கட்டணமின்றி பணம் எடுக்கலாம் என தெரிவித்தது. மற்ற வங்கிகள் மெட்ரோ நகரங்களில் மாதத்துக்கு 8 முறை கட்டணமின்றி பணம் எடுக்கலாம் என அறிவித்துள்ளன. மேலும் ஸ்டேட் வங்கியின் மொபைல் வாலெட்டில் இருந்து பணத்தை ATMக்கு மாற்றி எடுத்தால் ரூபாய் 25 கட்டணமும் கூடுதலாக GST வரியும் விதிக்கப்படுகிறது. மேலும் ஜூன் 1ஆம் தேதி முதல் டெபிட் கார்டு வழங்குவதற்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதுவே ரூபே டெபிட் கார்டு கட்டணமின்றி தரப்படுகிறது. இந்த மாதிரி பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.